டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறது இல்ல அப்படிங்கிறத கருத்து கணிப்புல தெளிவா சொல்றாங்க அவங்க. நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது தான் சூழ்நிலை. அதனால அது மாரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. டிவிக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. இல்யூஷன்னா ஒரு மேஜிக் வேர்ல்ட். அவங்க சதவீதம் வந்து சிட்டி பாக்கெட்ஸ், சிட்டி கான்ஸ்டிடன்சிஸ். இப்போ ஹையஸ்ட் வந்து நாங்கள் எடுத்ததுலேயே வேளச்சேரி 18% வாங்கியிருக்காங்க. 2021 அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஃபேவரா இருந்த கொங்கு மண்டலம் இந்த முறை அதிமுகவுக்கு கை கொடுக்காது அப்படின்னு ஒரு இந்த சர்வேல வந்திருக்குன்னு வச்சுங்களேன். பெரிய லெவல்ல அட்வான்டேஜா இருக்காது அவங்களுக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு கொங்கு பெருசா இருக்காது. டிவிக்கு 9.7%, என்டிகே 4.8%. குறிப்பா திமுகவை பார்த்தீங்கன்னா 66% பெண்கள் வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான் காலை உணவு திட்டம்ல ஆரம்பிச்சு கலைஞர் உரிமை தொகை, என்ன விடியல் பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எல்லாமே இருக்கு. இதில் என்னென்னா இந்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 13 கேள்விகள் அவங்க கேட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனைத்து தரப்பு மக்களிடையும் கேட்டிருக்கிறாங்க. கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு இந்த முறை 2 தொகுதிகளில் தான் இன்னைக்கு மார்ஜின் இருக்கு. 2 தொகுதிகளில் அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. இது பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப். என்னன்னா கடந்த முறை 10க்கு 10ன்னு இருந்த அண்ணா திமுக இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 7 தொகுதிகள் திமுக வெற்றின்னா கிட்டத்தட்ட ஸ்வீப்பு தான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கும். வணக்கம். அண்மையா ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. ஏஎன்எஸ் என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பை நம்ம முழுசா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மற்ற கருத்து கணிப்புல நம்ம பார்த்தோம். ஒரு பயாஸ்டா பேசுவதாக இருக்கட்டும், ஒரு தரப்புக்கு ஒரு ரொம்பவே ஃபேவரபிளா கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் மற்றொரு தரப்புக்கு வந்து ரொம்ப மட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஒரு பிரதான எதிர்கட்சிய அதிமுக ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்பவே நிதானமாகவும், என்ன களத்தில் இருக்கிறது, என்ன சாம்பிள் சைஸ் முதற்கொண்டு ரொம்பவே முன்னுக்கு பின் முரணான வாதங்கள்லாம் கடந்த கருத்து கணிப்புல எல்லாம் கூட கேள்வி கேட்கும் போது முன் வச்சிருவாங்க. அதுல எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஆனா இதுல வந்து ரொம்ப தெளிவா கேட்கக்கூடிய கொஞ்சம் பேசுனதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கருத்து கணிப்புல என்ன விவரங்கள், யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு, என்ன கொஞ்சம் அது பற்றிய கொஞ்சம் விவரம் சொல்லுங்க சார். இல்லை இந்த கருத்து கணிப்புல வந்து அட்வான்டேஜ் டு டிஎம்கேங்கிற ஒரு விஷயம் தெளிவா அவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் சொன்ன மாதிரி கள நிலவரம் இல்லை. டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறது இல்லை அப்படிங்கிறத கருத்து கணிப்பில் தெளிவாக சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிறத சூழ்நிலை. அதனால் அது மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஒரு அதிகபட்சம் பார்க்க பார்த்தா 9% தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. அதிகபட்சம் 10% தான் வருது. டிவிகேக்கு அவ்வளோதான் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக நகர பகுதிகளில் தான் டிவிகேக்கு கொஞ்சம் ஃபேவர் இருக்குது. கிராமங்களில் ரொம்ப மைனஸாக இருக்குது. மைனஸ் மீன்ஸ் நீங்கள் ஒரு 18% தான் அதிகபட்சமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு டிவிகேக்கு ஒரு பெரிய லெவலில் சொல்கிற இடங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் வேறு. நீங்கள் வந்து டிவிகேக்கு அதே மாதிரி 18லேருந்து 22% வாக்காளர்கள் தான் டிவிகேக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பெரம்பூர் விஜய் நிற்க போறார் பெரம்பூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரம்பூர்ல 17% தான் டிவிகேக்கு சப்போர்ட்டிவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்றேன். வேளச்சேரியில கூட 18% இருக்கு. பட் பெரம்பூரை எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு விஷயங்கள் வச்சுங்களேன். பட் இதுதான் ஒரு சூழ்நிலை. பட் அதே மாதிரி 2021 அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஃபேவரா இருந்த கொங்கு மண்டலம் இந்த முறை திமுகவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியாது. பட் அதிமுகவுக்கு கை கொடுக்காது அப்படின்னு ஒரு இந்த சர்வேல வந்திருக்குன்னு வச்சுங்களேன்.
பெரிய லெவல்ல அட்வான்டேஜா இருக்காது அவங்களுக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணிக்கு கொங்கு பெருசா இருக்காது. காரணம் என்னன்னா, அதிமுகவுக்கான வாக்கு விகிதம் பயங்கரமா சரியுது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க 2021 தேர்தல்ல எவ்வளோ இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 3% தான் டிஃபரன்ஸ் இருந்தது. டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும். பட் இந்த முறை 6% மேல போகுது. இல்ல அதுல ஒரு அப்படி சின்ன ஒரு குறுக்கீடு. அந்த 3.5% என்று சொல்வார்கள். அது டிஎம்கே, ஏடிஎம்கேவோட வோட் பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த சதவீதம் வரும். கூட்டணியில பட் கூட்டணி. அணியா நம்ம கணக்கிடும் பொழுது 5% வித்தியாசம் வரும். ஆமா, அதுதான் சொல்றேன். கூட்டணியில நான் சாதாரணமா சொல்றேன். கடந்த முறை 2021 நீங்க எடப்பாடி கூட அடிக்கடி சொல்லுவார். ஒரு ஏங்க 1.5% தாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார் போன முறையெல்லாம். 2021 அவ்வளோதாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இந்த முறை ரொம்ப கிளீன் ஸ்வீப் மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திமுக இருக்கிறதுங்கிறதா இந்த கருத்து கணிப்பில் உள்ள தகவலை நம்ம பார்க்குறோம். வைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து வருதுல்ல சார். 38.5 தான் ஏடிஎம்கேக்கு சொல்றாங்க. டிஎம்கே அலையன்ஸுக்கு 44.9 அரௌண்ட் 45% அப்போ கிட்டத்தட்ட 6.5% வந்து வித்தியாசம் வருது. அதாவது 3ல இருந்து 5%னாலே அது வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு போதுமான ஒரு சதவீதம் சொல்லுவாங்க. 6.5%ங்கிறது ஒரு நல்லாவே ஒரு நல்ல மார்ஜின். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை அவங்க சொன்னா கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரியும் அதாவது நம்ம அதை தெளிவாகவே சொல்றோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தற்போதைய நிலையில 44.9, அதிமுக 38.5, தாவேகா 9.7, நாம் தமிழர் 4.8. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போதைக்கு கள நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த இதில் உள்ள ஒரு சாராம்சம். அப்படி பார்க்கும்போது 234 தொகுதியில் முன்னிலைன்னு பார்த்தீங்கன்னா 180 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 54 தொகுதிகளில் அதிமுகவும் இருக்கு. எந்த ஒரு சீட் கன்வர்ஷன் கிடையாது. பெருசா இல்லை. ஆமா, பெருசா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா. இப்ப இவருக்கும் சீமானும் சரி, விஜயும் சரி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதா இந்த கருத்து கணிப்புடைய முக்கியமான தகவலா தான் நான் பார்க்குறேன். டிவிகேவுக்கு இப்போ 9.7 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த வாக்குகள் வந்து கிடைக்கப்பெறுது? 9.7னா ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சிங்கிற அளவுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குது. டிவிகே அப்ப இந்த தேர்தலில் முதல் தேர்தலில் அங்கீகாரம் பெற்றுமா? அப்படி பெறும் என்றால் எந்த ஓட்டை வந்து அவர் பெறுவாரு? ஆட்சி மாற்றம், நாங்க தான் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிஎம் ஆகி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறேன்னு சொல்லி அவர் பெரிய நம்பிக்கையில் இருக்கிறப்போ, நீங்க இந்த டிவிகேக்கு அங்கீகாரம் கிடைச்சிருமான்னு ஆச்சரியமா கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கிடையாது. பட் அவங்க அதுதான் சொல்றாங்க. சர்வேல தெளிவா என்ன சொல்றாங்க, அதிகபட்சம் 18% ஒரு தொகுதிகளில் இருக்கு. கிராம பகுதியில் உள்ள தொகுதிகளில் 4%, 3%லாம் இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, அதாவது மாயை, கனவு, இப்படி பகல் கனவு இப்படிலாம் சொல்லுவோம். இந்த வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம் அதுன்னு வச்சுங்களேன். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து களத்துக்கே போகாம அவங்களா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எடுபடாது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புல ஒரு தகவலா இருக்கு. உங்களுக்கு குறிப்பா திமுகவை பார்த்தீங்கன்னா, பெண்கள் வாக்கு கிட்டத்தட்ட 66% பெண்கள் வாக்குகள், ஆதரவு வாக்குகள்னு சொல்ல முடியாது, 66% பெண்கள் வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான். காலை உணவு திட்டம்ல ஆரம்பிச்சு, கலைஞர் உரிமை தொகை, என்ன விடியல் பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எல்லாமே இருக்கு. இல்லை என்னன்னா, இந்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 13 கேள்விகள் அவங்க கேட்டு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனைத்து தரப்பு மக்களிடையும் கேட்டிருக்கிறாங்க. பட் இதில் வந்து இந்த சர்வேல வந்து கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க. டிவிகேவுடைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த முறை கொங்கு மண்டலம் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்காது, இப்படி காட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க கிம், கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு இந்த முறை
2 தொகுதிகள்ல தான் இன்னைக்கு மார்ஜின் இருக்கு. 2 தொகுதிகள்ல அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. மொடக்குறிச்சி அண்ட் கோவை தெற்குல வந்து பாஜக கண்டிப்பா தோல்வியை தழுவும். அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த கணிப்புல ஒரு தகவலா இருக்கு. ஆமா. சார் அந்த கருத்து கணிப்புல இப்போ நாம் தமிழருக்கு குறைவாக இப்போ சதவீதம் குறையிறத பார்க்கிறோம். இந்த ஆமா. நாம் தமிழரினுடைய வாக்கு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? டிவிகே இதனால வந்து இதுவரை கூடிட்டு இருந்த நாம் தமிழர் இப்போ குறையுதுன்னு சொல்றாங்க. ஆமா. இந்த யங்ஸ்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் வந்து நாம் தமிழருக்கு கடந்த தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. பட் இந்த முறை அது இல்லை. அது வந்து டிவிகேக்கு போகுது. பட் ஆனால் அப்படி பார்க்கும்போது தான் சொல்றாங்க. அதுல வந்து நகரப்பகுதிகள் இல்ல. அதிமுகவுடைய வாக்குகள் தான் டிவிகே போகுது. பட் சிட்டில ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க சிட்டி அண்ட் வில்லேஜஸ்ன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு திமுக வாக்குகள் 1.5% தான் அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க. பட் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து பிரச்சாரம், கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொடர் பிரச்சாரம் வந்து டிவிகேக்கோட நாம் தமிழருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும். நாள் நெருங்க பிரச்சாரங்கள் நெருங்க அதுக்கான அட்வான்டேஜா இருக்கும் அவங்களுக்கு. அப்படிங்கிறது. அதே மாதிரி நாம் தமிழருடைய வாக்குகள் பெரிய லெவல்ல டிவிகேக்கு போயிருக்கு. அதுக்கு குறிப்பா யங்ஸ்டர்ஸ். இதுவரைக்கும் டிவிகேக்கு இருந்த தீவிர ஆதரவாளர்களா இருந்த புதிய வாக்காளர்கள் இந்த முறை டிவிகேக்கு போறாங்க. நீங்க நல்லா என்டிகேலுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தவங்க டிவிகேக்கு போறாங்க. டிவிகேக்கு போறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 12.5 லட்சம் வாக்குகள் தான் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு புதிய வாக்காளர். 12.5 லட்சம் தான். 18 வயசு இப்பதான் பூர்த்தியாகி முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்ளை பண்ணி கார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 12.5 லட்சம் பேர் தான். ஸோ அந்த 12.5 லட்சம் பேர்ல நீங்க பார்த்தீங்களேன், அப்படியே போயிடுவாங்களா? எல்லாமே விஜய்க்கு தான் போடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி 1.5 கோடி இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு விஷயத்துல வந்து டிவிக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கிறதுக்கு காரணம், தங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை. அதை நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாங்க வந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்க வந்து 30,000 பேரு, 40,000 பேருன்னு இவங்களாம் கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில ஒரு கனவுல அவங்க இருக்காங்க. அதுதான் உண்மை. பட் வாக்காளர்கள்னு நீங்க போய் பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? பார்த்தா டிவிகேக்கு 3வது இடம் தான். அவங்க தெளிவா திருப்பி அதே சொல்றாங்க. களம் அப்படி கிடையாது. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிறத அவங்க திருப்பி அதை சொல்றாங்க. நீங்க அந்த மண்டலம் வாரியா பார்த்தீங்கன்னா, இப்போ தென் மண்டலம் மொத்தம் 58 தொகுதிகள். அதுல 42 தொகுதிகள் தென் மண்டலம் நல்லா தெரியும். தென் மாவட்டங்கள் அதுதான். அதுல 42 தொகுதிகள் வந்து டிஎம்கேக்கு ஃபேவர். 16 தான் ஏடிஎம்கேக்கு. மற்றபடி அதில் தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். 234 தொகுதியிலுமே அவங்க பிரிச்சிருக்கிறது டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே தான். புதுசாக யாருக்குமே வாய்ப்பு இல்லை. டிவிகேலையும் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நாம் தமிழருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நிலைமை. தென்மண்டலம் இதுதான் சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அட்வான்டேஜ் அங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரே ஒரு இடங்கள்ல தான் அதிகமாக இருக்க சென்னை மண்டலத்தில் இருக்க வைக்கும். 10.9% வைக்கும். அதில் 10.9% தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா 10.7% அட்வான்டேஜாக இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் அதிகபட்சமாகவே 10.9 தான் சென்னையில் தான் தாவேக்கா இருக்குது. இதுதான் சூழ்நிலை. நகர பகுதிகளில் மட்டும்தான் அவங்களுக்கு நகரப்பகுதியில் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலம் தான் தாவேக்காக்கு. மத்திய மண்டலம் என்றது எதை குறிக்கும் சார்? எந்தெந்த பகுதிகளை குறிக்கும்? நீங்கள் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதிகள் தான் வந்து உங்களுக்கு மத்திய மண்டலம் சொல்லப்படுறோம். அதில் 8% தான் அவங்களுக்கு இருக்குது. பெருசாக இல்லை அவங்களுக்கு. அதுதான் இந்த சர்வேயுடைய தகவல். இப்போ மேற்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா 50 தொகுதிகள் அவங்க கணக்கு போட்டிருக்காங்க மேற்கு மண்டலத்தில். அவங்க கணக்கில் அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு 32 தொகுதிகளும்
ம். 18 அதிமுகவும் குடுத்துருக்காங்க. இந்த முறை அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த முறை கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது. பட் இந்த முறை 7 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறாங்க. ஓ! 3 தொகுதிகள் தான் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு இந்த முறை அப்படிங்கிறாங்க. அதே மாரி உங்களுக்கு சேலமும் அப்படிதான் சொல்றாங்க. கடந்த முறை சேலத்துல 1 மட்டும் தான் திமுக ஜெயிச்சுச்சு. ராஜேந்திரன் இருக்கார்ல மந்திரி, டூரிஸ்ட் மினிஸ்டர். ம். அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். என்ன? பட் இந்த முறை 10ல 4 தொகுதிகள் திமுக ஜெயிக்கும். 6 தான் வெற்றி பெறதுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல பெரிய லெவல்ல அட்வான்டேஜ். எடப்பாடி ஜெயிப்பாருன்னா, கண்டிப்பா எடப்பாடி ஜெயிப்பாரு. எடப்பாடி தனக்கு அடுத்ததா உள்ள திமுக வேட்பாளரை ஈஸியா ஜெயிப்பார் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோடைய நிலைமை. எடப்பாடி தொகுதியில வந்து அதுதான் கள நிலவரம்னு வச்சுங்களேன். அதனால தான் அவங்க அத வச்சு தெளிவா அவங்க என்ன பண்றாங்க, மேற்கு மண்டலத்திலயும் இந்த முறை திமுக தான் அதிகமா வாங்கும்னு. வடக்கு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 52 தொகுதிகள். ம். அந்த 52 தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, 35 தொகுதிகள் திமுக. திமுகவுக்கு ஆதரவு 17 முன்னிலையும் ஆமா, ஆமா. அதிமுக 17 17. தொகுதிகள். மத்திய மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, ம். 37 தொகுதி. ம். 35 திமுக. 2 தான் ம். ஏடிஎம். அதுதான் ஸோ ஒரு அந்த பெரிய விஷயம். டெல்டால அதாவது மத்திய ஆ பாதிக்கிறது டெல்டா நீங்க சொல்றது. டெல்டா, டெல்டா. ஆல்ரெடி டெல்டாவுல வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க டிஎம்கே கடந்த ஆமா. தேர்தல்லயும். அது அது அந்த நிலை தான். அதே டெல்டாவும் அதே மாரி தான். அதே மாரி தான் சென்னை மண்டலமும் இந்த முறையும் சென்னை ஸ்வீப் தான். மண்டலமும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 37 தொகுதிகள் உள்ளடங்கி இருக்கு. அதுல 36 டிஎம்கே. ஒண்ணே ஒண்ணு தான் ஒண்ணு ஒண்ணு தான். அதிமுக குடுத்துருக்காங்க. கடந்த ஆமா. முறையும் ஸ்வீப் டிஎம்கே. அதுதான். இந்த முறையும் கிளீன் ஸ்வீப் தான். அந்த 2 மண்டலமும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மண்டலமும், சென்னை மண்டலமும் ஸ்வீப்பா இருக்கும். அதுலலாம் மாற்றமே இல்ல. அதே மாரி கொங்கு மண்டலத்திலயும், அதாவது மேற்கு மண்டலத்திலயும் பெரிய அட்வான்டேஜ் டூ டிஎம்கே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலவரமா இருக்கு. கொங்குல இதுதான் 50ல 32 18ன்னு குடுத்துருக்காங்க. கடந்த முறை ஆமா. இது வந்து 50ல கிட்டத்தட்ட அவங்க பெரும்பான்மை அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆமா. அவங்க ஏடிஎம்கே, நம்ம பிஜேபி கம்மியா ஆளுங்க. தான். ஆமா. அதான் நிலைமை இருந்துன்னு வச்சுக்கங்களேன். பட் 34, 16ன்னு நினைச்சு போன முறை. பட் அது அப்படியே மாறி 32, 18ன்னு வந்திருக்கு. அது ஒரு பெரிய குறிப்பா செந்தில் பாலாஜி கையில எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் பண்றது தான் இது பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் என்னன்னா, கடந்த முறை 10க்கு 10ன்னு இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 7 தொகுதிகள் திமுக வெற்றின்னா, கிட்டத்தட்ட ஸ்வீப் தான். ஏன்னா நீங்க 10க்கு 10 வந்த இடம், அதே மாரி சேலத்தில 10க்கு 1ன்னு இந்த இடம். இதெல்லாமே திமுக வந்து அட்வான்டேஜா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, நீங்க வந்து வேற ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. காரணம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ம். நீங்க அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே தெளிவா பதில் சொல்றாங்க பப்ளிக் ம். அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப நார்த் ஜோனல்லயும் 52ல 35 திமுக, 17 அதிமுகன்றாங்க. நார்த்ல ஆமா, வந்து எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்ப நார்த்ல பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஆமா, பாமகவும் அங்க ஒரு ஃபோர்ஸா இருக்கு. இங்க விடுதலை சிறுத்தைகள் திமுகவுல ஒரு ஃபோர்ஸா இருக்கு. ம். கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா ஆமா, இருக்கு. ஆமாமா. வட தமிழகத்துல இந்த முறை என்னவா இருக்க பாமக 2ஆ பிரிஞ்சிருக்கே கேம். ம். பாமக 2ஆ பிரிந்திருக்கிறது. என்ன? அது நம்ம ஏற்கனவே பேசுனோம். ஸ்பாய்லரா இருப்பாங்க. யாரு? நீங்க வந்து ராமதாஸ் ஐயா. ராமதாஸ் வந்து கண்டிப்பா ஸ்பாய்லரா இருப்பாரு. அன்புமணியுடைய வெற்றிய வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து நாசப்படுத்துவார். அதனால மாற்றமே கிடையாது. காரணம்னா அவருக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அதுல வந்து அவருக்கு பெரிய சிக்கல் இருக்கு. திமுகவும் அதை பெருசா அரசியல் பண்ணும். அப்பாவுக்கு துரோகம் பண்ணவர்ன்னு சொல்லி பெருசா அரசியல் பண்ணும். அது வந்து அன்புமணிக்கு பெரிய மைனஸா தான் போகும் அது. நீங்க நாளுக்கு நாள் அது வந்து மைக்ரோ லெவல்ல பேசுவாங்கல்ல. இப்ப பொதுவா பேசல திமுக. ம். அப்புறம் ஒவ்வொரு தொகுதிகள்லயும் பேசும் திமுக. தொகுதி வேட்பாளரும் பேசுவாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போற ஒவ்வொருத்தரும் அங்க வட மாவட்டங்கள்ல அன்புமணிய விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அப்ப வந்து பெருசா அவருக்கு மைனஸா தான் போகும். அதனால தான் அதுதான் நிலைமை. ஆனா ஏன்னா இன்னொரு நீங்க விஷயம் சொல்லப்படுது. வட தமிழகத்துல விசிகாவோட பங்களிப்பு அபரிவிதமா இருந்தாலும், விசிக ஆதரவு ஓட்டுகளும் இருக்கு. விசிக எதிர்ப்பு ஓட்டுகளும் சில தொகுதிகள்ல இருக்கு வட தமிழகத்துல அப்படின்னு சுட்டிக்காட்டப்படுது. உதாரணத்துக்கு இப்போ ஜெயங்கொண்டம் போன்ற தொகுதிகள்,
பாமகவுக்கு பெரும் செல்வாக்கு கொண்ட தொகுதிகள். அதெல்லாம் திருமாவுக்கும் விசிகாவுக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. அது டிஎம்கே வந்து ரொம்ப இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் நீங்க ஆண்டிமடம் என்ன நீ அந்த ஏரியா நீங்க ஜெயங்கொண்டம்னா ஆண்டிமடம் இதெல்லாம் அப்போ வந்து யாருன்னா காடு குரு வெட்டி இருந்தது. இருக்கும்போது காடுவெட்டி குரு இருந்தப்போ இடங்கள் ஏரியா அதெல்லாம். அது அப்போ வந்து அவரு வன்னியர் சங்க தலைவரா இருந்தபோது ஒரு அப்படியே பெரிய பாக்கெட் அவங்களுக்கு பாமகக்கு. பிரச்சாரத்துக்கு போவே வேணும்னு அவசியம் இல்ல. அப்படியே கிராமமா அந்த கிராமங்கள்ல எல்லாமே முழுக்க பாமகக்கு அப்படியே வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப அப்படி இல்ல. நிர்வாகிகளே 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்க கேம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல திரு திருமாவளவன் மற்றும் திரு ரவிக்குமார் விழுப்புரம், சிதம்பரத்துல நல்ல எட்ஜ்ல ஜெயிச்சாலும், அந்த குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல எல்லாம் வந்து பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. அஇஅதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாமக தான் போட்டிட்டு இருக்கு அந்த இடத்துல என்டிஏ சார்புல. ஏடிஎம்கே வந்து முன்னிலை வகிச்சிருக்கு. இப்போ ஜெயங்கொண்டான்லாம் ஏடிஎம்கே முன்னிலை வச்சிருக்கு. இல்ல இருக்கலாம். நீங்க எப்பயுமே அதான் சொல்லணும். நீங்க சில இடங்கள்ல தொகுதிகள்ல இப்ப நீங்க தனித்து போட்டியிட்ட பாஜக வந்து அதிமுகவுக்கு எதிரா ஈக்குவலாவும் வாங்கியிருக்கு. சில இடங்கள்ல இப்ப கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 3 தொகுதிகள்ல அண்ணாமலை அதிகமா வாங்கியிருக்காரு. யாரு ஏடிஎம்கேவோட. ம். புரியுதுங்களா? நீ அன்னைக்கு டிபெண்ட் அப்பான் அந்த சிச்சுவேஷனுக்கு. அன்னைக்கு நடந்த நிலை என்ன? அப்படிங்கிறது தான். இப்போ நிலை வேற. அண்ணாமலை ஒதுக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அவரோட ஒதுங்கி நிக்கிறாரு அவரு. இன்னைக்கு கூட சீட் ஷேரிங் நடந்திருக்கு. அதுலலாம் அவர கூப்பிட கூட இல்ல. அந்த ஒரு வருத்தம் இருக்கும். அவருக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வருத்தத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சூழ்நிலை. 1. இப்ப நீங்க அதே மாரி தான் இங்க பாமகக்கு இந்த பிரச்சனை. அப்பா, பையன் பிரச்சனை. நீங்க அவரு சைலண்ட் ஆகி போயிருந்தா பரவால்ல. யாரு? ராமதாஸ் சைலண்ட் ஆகி போயிருந்தாரு. நீங்க அவருக்கு வந்து சின்னமும் கிடையாது. அவருக்கு அந்த பெயர் கட்சியுடைய பெயர் அவருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட, கடைசி வரைக்கும் போராடுறாரு. விடமாட்டேங்கிற மாரி இருக்காரு. ஸோ அது வந்து பெரிய லெவல்ல பாதிக்கும் அன்புமணிக்கு. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அதுதான் ஒரு விஷயம். இந்த முறை அதிமுக வந்து அதோடைய இந்த கிரிப்ப விட்டுட்ட மாரி தெரியுது. நிலை அப்படிதான் தெரியுது. நீங்க இது சர்வே சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது, அந்த ஒரு எதிர்க்கட்சிக்கான அந்த ஒரு பங்களிப்பு, அந்த ஒரு ஸ்டேட்டஸ விட்டுருச்சு அதிமுக. நீங்க 9.5ன்னே வைங்க. 10ன்னு வைங்க. எது டிவிக்கு. அது எதிர்ப்பு வாக்குகள் தானே கேம். புதுசா வரப்போறதில்ல. புது வாக்காளர்கள் வந்து 2% 2.5% தான் புதிய வாக்காளர்கள். மீதி நீங்க வந்து டிவிக்கே வாங்கக்கூடிய ஒரு 7.5% வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6% அதிமுக வாக்குகள். திமுக எதிரான வாக்குகள். இல்ல அப்ப இந்த கருத்துல இன்னொரு விஷயமும் உள்ளடங்கி இருக்கு. டிவிகே மட்டும் இப்ப அப்படி ஒரு கட்சியே இல்ல அப்படின்னா, அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு நெக் டு நெக் ஃபைட்ங்கிற மாரி வந்துரும்ல? இருக்கலாம். நீங்க 9.5 அது புரியுதுங்களா? அது டிவிகேக்கான வாக்கு ஒரு 3% டிவிகேக்கு போட்டீங்கன்னா, ஒரு 6% வரும். நீங்க ஐடியாவுக்கு உள்ள விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்க ஏடிஎம்கேயும், பிஜேபியும் சேரும்போது வேற. ஏடிஎம்கே தனியா போட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. டிவிகே தனியா இருந்துச்சுன்னா, நெக்கா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப டிவிகேக்கு போற வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகள் இருக்கும்ல. அதையும் நீங்க கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க. 9.5ல மைனாரிட்டி இருக்கும். வாக்குகள் இருக்கு. அந்த மைனாரிட்டி வாக்குகள் ஒரு காலத்திலயும் நீங்க டிவிகேவோடும் பிஜேபி கூட்டணியில விஜய் சேர்ந்திருந்தா, கிட்டத்தட்ட 3, 4% வாக்குகள் திமுகவுக்கு திருப்பி வந்திருக்கும் அதுல. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது கூட பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி வாக்குகள் கணிசமா வாங்குனாங்க. ஏடிஎம்கே வாங்கிருந்துச்சு. இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால நம்ம அப்படி அந்த கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். தற்போதைய நிலை திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதுதான் உண்மை. ஆமா. ம். சார் இப்போ ஓவராலா இப்போ டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் நல்ல குட் அட்வான்டேஜா இருக்கு. 180 சீட்ஸ் குடுத்துருக்காங்க. ஒரு 30 சீட் வந்து ஒரு ஸ்வாப்பிங் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்படி போகலாம், இப்படியும் போகலாம். அது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பொறுத்து தான் அவன் மாறுன்ற மாரி சொல்றாங்களே. அது எப்படி பார்க்குறீங்க? 54 தொகுதிகள் எதிர்க்கட்சிகளுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ கடந்த காலத்துலலாம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுக இழந்திருக்கு. ஆமா. எதிர்ப்புகள சம்பாதிச்சு.
இன்னும் படுமோசமான தோல்விகளை எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா சந்தித்திருக்கிறார். தேமுதிக எதிர்க்கட்சி, ம். திமுக அதுக்கு கீழலாம் இருந்தது. ஆ, உண்மைதானே? அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு பிரதான கட்சிகள். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாம ஏடிஎம்கே ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தானே இந்த ஃபிகர் நமக்கு காட்டுது. கண்டிப்பா நீங்க அதாவதுங்க அதிமுக, பிஜேபி கூட்டணி வந்து திமுகவை ஒண்ணும் செய்ய முடியலங்கிறது தான் இந்த தேர்தல். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நீங்க டிஎம்கே ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டி. அத ஒண்ணும் செய்ய முடியல. அப்படிங்கிற சூழ்நிலை. அப்படிங்க பிஜேபி தொடர்ந்து 3 முறை வருது. பட் ஆளுங்கட்சி தக்க வச்சுக்கு திமுக இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. அதுல மாற்றம் இல்ல. நீ அதுக்கப்புறம் கிளீன் ஸ்வீப்பு, திமுக அண்ணா திமுக படுதோல்விலாம் அப்புறம். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. அவங்களுக்கு பெரிய லெவல்ல டேமேஜ் கிடையாது. தோத்துருவாங்கங்கிற பயம் கிடையாதுங்கிறது நிலத்தை சொல்லிடுது. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷனியரிங் கடைசி 1 வாரம் சூழ்நிலைகள் நிறைய மாறும். புரியுதுங்களா? நீங்க அந்த கடைசி நேரத்துல அதுல ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ சர்வே எடுக்கிறப்போ அதிமுகன்னு சொல்லுவாங்க. வருத்தத்துல பேசுவாங்க. 56 தொகுதிகளையும் நான் சொல்றேன் நான். பட் அப்படி கிடையாது. ஒரு சூழ்நிலை போகும்போது திமுக ஜெயிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுல 1.5% அப்படியே மாறும். அதிமுக இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அப்படிதான் பார்க்குறேன். அதே மாதிரி டிவி கேட்க இன்னும் குறையும். நீங்க இப்போ எல்லாமே எல்லா தொகுதியிலையும் விஜய் நினச்சி எல்லாம் சர்வேல சொல்லுவான். விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன், விசிலுக்கு ஓட்டு போகிறேன்னு. நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இன்னும் ஒரு மைனஸ் வரும் அவங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட 1.5% குறையும். காரணம் என்னன்னா ஃபெமிலியராக இருக்கிற 2 கேண்டிடேட்டை பார்க்கும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் மனசு மாறுவாங்க. புதுசாக ஒருத்தர் ஓட்டு போட்டு அவனே ஜெயிக்க போகிறானா போயா இவருக்கே ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற மனநிலை மாறுங்கிறேன். அதனால இன்னும் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இனிமே வரும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை, போலிங் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் இன்னொரு மனநிலை கூட வரும். அதுதான் சொல்றேன் நான். வர்றப்பெல்லாம் மாப்பிள நம்மளுக்கு போட்டுருக்குன்னு நீ ரோட்டில் நடந்து போறப்பயே சொல்லிட்டு போவான். நீங்க போறப்ப நீ ஒரு மனநிலை கிளம்புவீங்க. இல்ல இங்கே தான் போடணும்னு நினைச்சிட்டு போனவங்க என்னமோ தெரியல தலைவா திருப்பி அங்கேயே குத்திட்டு வந்துட்டேன்னு சொல்றவங்களாம் இருக்காங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ப்போம். சரி, நீங்க எப்படி கருதுறீங்க? 180 தான் வருமா மேக்ஸிமம், அல்லது இது உயரக்கூடுமா? ஏன்னா பீகார்ல கருத்து கணிப்புகள்லயும் இப்படிதான் போட்டாங்க. 243 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ்ல ஒரு 170, 180 அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. ஆனா ரிசல்ட் வந்து 200 தாண்டிச்சு. 200 இது பண்ணாங்க. அதுக்கு காரணம் 10,000 ரூபாய் போட்டது, அதெல்லாம் ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்ப இங்கேயும் மகளிர் மையப்படுத்தி பல விஷயங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் திமுக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுல இப்ப அந்த 5,000 ரூபாயும் அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த 180 பிளஸ்ங்கிறது முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, கூட வாய்ப்புகள் இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இல்ல என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன். பிரச்சாரம் வந்து திமுகவுடைய பிரச்சாரம் வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அண்டு மோடி பிரச்சாரம்ங்கிறது வேற. அது ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டார். திமுக இன்னும் பெருசா பண்ணல. டிஎம்கே எல்லா இடத்துக்கும் போகும், பிரச்சாரம் நடக்கும். பட் என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பெரிய உற்சாகமா இல்லை, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் கூட அதிமுக ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால 180ங்கிறத விட குறையாது, கூடுதலாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அண்மை கருத்து கணிப்பு, ஏஎன்எஸ் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் உள்ள அம்சங்கள், அதனுடைய உண்மைத்தன்மை, இவை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா அதை பற்றியான அனாலிசிஸை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி. நன்றி.